உங்க எல்லாரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இந்த பயிற்சி வகுப்புக்கு பல்வேறு சிரமங்களுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ மூலிகை ஜூஸ், டீ, சூப்பு இது எப்படி தயாரிக்கிறது, இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இந்த பயிற்சி வகுப்பு நடக்கிறத விளம்பரம் கொடுக்கணும் இல்லைங்களா? அதை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இப்ப ஜூஸ் இப்ப தேவைப்படுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கடையில ஜூஸ் எல்லாம் நிறைய குடிச்சிருப்பீங்க. இப்ப நம்ம என்ன ஜூஸ் குடிச்சிருப்போம்? மேக்சிமம் பழ ஜூஸ் தான் குடிச்சிருப்போம் இல்லைங்களா? அப்ப உங்களுக்கு என்ன ஜூஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பழ ஜூஸை விட என்ன ஜூஸ் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மூலிகை ஜூஸ் நிறைய தேவை, காய்கறி ஜூஸ் நிறைய தேவை. இப்ப காய்கறி ஜூஸும் மூலிகை ஜூஸும் யாருமே யூஸ் பண்றது இல்லை. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அதை பத்தி தெரியல. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்த கீரையெல்லாம் சமைச்சு சாப்பிடணும், இல்ல நம்ம மைண்ட் செட், நம்ம இத்தனை வருஷமா அப்படித்தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. சமைக்கும் போது 50 விதமான சத்து போயிடும். ஒரு பொருள்ல இருந்து நீங்க சமைக்கும் போது 50 விதமான சத்து போயிடும், 50% அந்த சத்து போயிடும். அப்ப எந்த கீரையும் காய்கறியும் நீங்க பச்சையா சாப்பிட முயற்சி பண்ணீங்கன்னா உடம்புல வியாதியே இருக்காது. ஒரு சின்ன சின்ன காய்கறி இல்ல ஒரு கீரை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இது அவசியம், இன்னைக்கு தேவை. ஆனா இன்னைக்கு ஓரளவுக்கு எல்லாமே உணர்ந்து பாக்குறாங்க. ஒரு சிலர் வந்து டவுன்ல என்ன ஒரு வருத்தமான செய்தின்னு கேட்டீங்கன்னா, கிராமத்துல நம்ம கிராமம் சார்ந்த பகுதியில இருக்கோம், ஆனா நமக்கு நிறைய கீரைகள்லாம் கிடைக்குது, ஆனா நம்ம யாரும் சாப்பிட மாட்டோங்கிறோம். டவுன்ல போய் பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கிராமத்துல கிடைக்காத கீரைகள்லாம் கூட டவுன்ல விற்குது. சென்னை, பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர் எல்லாம் போனோம்னா நமக்கே அந்த பசலைக்கு கொடி பசலைன்னு ஒண்ணு இருக்கும், பாத்துருக்கீங்களா? சின்ன சின்னதா இருக்கும், கொடி கொடியா போகும். கார பசலை. அதெல்லாம் எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம் தெரியுங்களா? ஹெச்பி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அது இல்லம்மா, சின்ன சின்னதா இருக்கும் இலை. இப்ப ஆமா ஆமா, தரையோட தரையா இருக்கும். அது பிடிங்கன்னா வேறு. ஆமா ஆமா. அதனால அந்த கொடி பசலை இருக்கு பாருங்க. இப்ப ரொம்ப பேருக்கு பாத்தீங்கன்னா ஹெச்பி ரொம்ப கம்மியா இருக்கு, ரத்தமே இல்லைன்றாங்க. அந்த கொடி பசலை கீரைய நீங்க துவையலாவோ இல்ல நீங்க ஒரு ஜூஸாவோ ஒரு 15 நாளைக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களை டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. ஒரு 8 கிராம் 7 கிராம் இருக்கும் ஹெச்பி.